வாரிகோஸ் அல்சர்ஸ் மெடிசன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக பண்ண முடியுங்க. வாரிகோஸ் அல்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் நீர் வந்து கீழே தேங்கி திருப்பி ரிட்டர்ன் மேலே போகாமல் அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகி அதனால உண்டாகிற புண் தான் வாரிகோஸ் அல்சர்ஸ் ஆர் வீனஸ் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்க நிறைய நின்றுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அந்த புண் வந்து ஆறவே ஆறாது. ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் கீழே போய் திருப்பி மேலே போகணும் பார்த்தீங்களா, அது நடக்காததுனால உங்களுக்கு அந்த புண் வந்து ஆறாமலே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஃபிசியோதெரப்பியில் மேட்ரிக்ஸ் ரிதம் தெரப்பின்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை பண்ணும்போது 100% wound வந்து ஹீல் ஆகும். எங்கள்கிட்ட நிறைய கேசஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் இந்த மேட்ரிக்ஸ் தெரப்பியும் பண்ணி we have completely recovered within our boundaries of மெடிசன் கொடுக்காம, ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எதுவும் நாங்கள் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் சப்போர்ட் எடுப்போம், கன்சர்ன் டாக்டர்ஸ் காமிச்சிடும். பட் வீனஸ் அல்சர்ஸில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ தேவை இருக்காது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஏன்னா புண் ஆறாமல் இருக்கிறது தான் அங்கே பிரச்சனை. அந்த புண்ணை கரெக்டாக ஹீல் பண்ணுறது தான் இந்த தெரப்பியோட வேலை. ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும், நல்லாவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யாராவது வாரிகோஸ் அல்சர்ஸோ இல்லை வாரிகோஸ் வெயின்ஸில் அஃபெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.